அனைவருக்கும் வணக்கம். நான் மதன். ஸோ இந்த வீடியோவில் லாஸ்ட் கிளாஸில் நம்ம பார்த்தது மூவ் வித் மாஸ்க் பார்த்தோம். ஸோ இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது இந்த பிட்வைஸ் லாஜிக்கல் அண்ட் பிட்வைஸ் லாஜிக்கல் ஆர் பிட்வைஸ் லாஜிக்கல் எக்ஸ்ஆர் அண்ட் நாட். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பிட்வைஸ்னு வருது இல்லையா. ஸோ பிட்வைஸ்னாலே நீங்கள் புரிஞ்சுக்கணும், அட்ரஸ் எல்லாமே பிட் இன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கணும், பிட் அட்ரஸாக இருக்கணும், வேர்டு அட்ரஸ் இருக்கக்கூடாது. அப்படியே வேர்டு அட்ரஸாக இருந்தாலும் அதில் நடக்கக்கூடிய ஆப்ரேஷன் வந்து பிட் ஆப்ரேஷன்ஸாக தான் இருக்கும். ஓகே, ஏன்னா இது லாஜிக்கல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ரைட். அதுக்கு முன்னாடி ஸோ நம்மளோட கிளாஸஸ் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸை கண்டினியூஸாக நீங்கள் பெறணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு இன்ட்ரடக்ஷன் கொடுங்க நம்மளோட சேனலை பற்றி. ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது பிட்வைஸ் லாஜிக்கல் நாட். ஸோ மூவ் இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி தான், ஒரு சோர்ஸ் இருக்குது, ஒரு டெஸ்டினேஷன் இருக்குது. ஸோ இதுக்கு ஒரு இன்புட் இன்ஸ்ட்ரக்ஷன் நான் போடுறேன். இன்புட் இன்ஸ்ட்ரக்ஷன் இல்லாமல் மற்றது பார்த்தோம்னா ஹை ஸ்பீட் ஆப்ரேஷனாக இருக்கும், நமக்கு என்ன நடக்குதுன்னே புரியாது. ஸோ அதுக்காக ஒரு நாட் இன்ஸ்ட்ரக்ஷனும் ஒரு இன்புட் இன்ஸ்ட்ரக்ஷனும் யூஸ் பண்ணியிருக்கேன். நார்மலி ஓப்பன் கான்டாக்ட். சோர்ஸ் வந்து நீங்கள் எதை வேணால் கொடுக்கலாம். n7:0 தரலாம், n7:1 தரலாம். ஸோ தட் மீன்ஸ் இன்டீஜரும் தரலாம். இந்த பக்கம் வந்தீங்கன்னா பைனரிலையும் தரலாம். ஸோ B3:0. ஸோ பிட்வைஸ்ன்றதால பைனரி கொடுத்தீங்கன்னா பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். அவுட்புட் வந்து B3:2 நான் எடுத்துக்கிறேன். ஓகே, ரைட். டவுன்லோட் பண்ணுறோம். சாரி, இன்ஸ்ட்ரக்ஷன் மேலே ரைட் கிளிக் பண்ணி கோ டு டேட்டா டேபிள் போங்க. ஸோ இங்கே நம்ம கொடுத்தது B3 பைனரி. ஸோ இங்கே B3 பைனரி ஓப்பன் பண்ணுங்கள். இங்கே டவுன்லோட் ரன் மோட், கோ டு டேட்டா டேபிள். ஸோ இங்கே பைனரி ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஸோ பைனரி ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ இன்புட் இன்ஸ்ட்ரக்ஷன், இன்புட்டில் ஒரு அட்ரஸ் நான் கொடுக்க போகிறேன், வேல்யூ கொடுக்க போகிறேன். உதாரணமாக டெசிமல் சூஸ் பண்ணிக்கிட்டு ஒரு 1111 தரேன். ஸோ இது வேர்டுன்றதால உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வேர்டு எடுத்துக்கும். ஸோ 1111 இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேல்யூ 1111 எடுத்துச்சு. ஸோ 1111 அதுக்குண்டான பிட் வேல்யூ இங்கே காட்டுது. கடைசி பிட்டை நான் இப்போதைக்கு 0ன்னு விடுறேன். நாட்னா என்ன, 0ன்னு இருந்தால் 1ன்னு வரும், 1ன்னு இருந்தால் 0ன்னு வரும், அவ்வளோதான். ஸோ இன்புட்டை நான் இப்போ ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா புரியுதுங்களா. ஸோ இங்கே இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் 1ன்னு இருந்தால் 0ன்னு காட்டுது, 0ன்னு இருந்தால் 1ன்னு காட்டுது, அவ்வளோதாங்க. ஸோ இதுதான் நாட் ஆப்ரேஷனோட ப்ராசஸ். ஜஸ்ட்டு நம்ம இன்புட் லோவாக இருந்தால் அவுட்புட் ஹையாக இருக்கும். ஸோ இங்கே இன்புட் வந்து B3:0 கொடுத்துருக்கோம், அவுட்புட் B3:2 கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே இன்புட் 0 அப்படின்னா அவுட்புட் 1, இன்புட் 0னா அவுட்புட் 1, இன்புட் 0னா அவுட்புட் 1, இன்புட் 1னா அவுட்புட் 0. இன்புட் இப்போ எங்கெல்லாம் 1ன்னு இருக்கோ அங்கெல்லாம் அவுட்புட் ஆனது 0வாக இருக்குது. ஸோ இது மூணுமே இன்புட் 1, அதுக்கு ஈக்குவலண்ட்டான அவுட்புட் எல்லாமே 0. ஸோ இதுதான் பிட்வைஸ் நாட். ஸோ இதே மாதிரி தான் அண்ட் ஆப்ரேஷன், ஆர் ஆப்ரேஷன், எக்ஸ்ஆர் ஆப்ரேஷன் எல்லாமே. ஸோ இதில் இங்கே என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அண்ட் இருக்குது, ஆர் இருக்குது, எக்ஸ்ஆர் இருக்குது. ஆனால் நேண்ட் இல்லை, நாட் இல்லை, சாரி நேண்ட் இல்லை, நார் இல்லை, எக்ஸ்நார் இல்லை. ஸோ இதில் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நாட் எங்கே போட்டு காட்டேன் இல்லைங்களா, இதே மாதிரி உங்களுக்கு அண்ட் ஆப்ரேஷன் போட்டு காட்ட போகிறேன். இதே B3:0 இன்புட் கொடுத்து ஓகே டெலிட் பண்ணிவிட்டு சோர்ஸ் B வந்து B3:1ன்னு கொடுக்குறேன். ஸோ இந்த ரெண்டு இன்புட்டையும் அண்ட் ஆப்ரேஷன் பண்ணி அவுட்புட்டை டெஸ்டினேஷனில் சேவ் பண்ணோம். இது B3:2. ஸோ 0வையும் B3:0வையும் B3:1ஐயும் 16 பிட்டையும் இண்டிவிஜுவலாக அண்ட் ஆப்ரேஷன் பண்ணி ரிசல்ட்டை 16 பிட்டாக B3:2 சேவ் பண்ணி கொடுக்கும். இதுதான் உங்களுக்கு பிட்வைஸ் லாஜிக்கல் அண்டு. டேட்டா டேபிள் போகிறோம், அவுட்புட் எடுக்கிறோம். ஸோ பைனரி ஸ்டேட்டஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இது எல்லாமே இன்புட். ஸோ இன்புட் சோர்ஸ் A, B3:1 எல்லாமே சோர்ஸ் B. இது அண்ட் ஆப்ரேஷன் பண்ணால் ரிசல்ட் என்ன வரும், எல்லாமே 0 தான் வரும். ஏன்
B3 கோலன் 1ல் நம்ம எதுவுமே 1ன்னு கொடுக்கல. ஸோ ஃபஸ்ட்டு இதை டெஸ்ட் பண்ணிடலாம். ஸோ B3 கோலன் 1 ஃப்ளாஷ் 0. ஸோ கொடுத்தோம்னா டெஸ்டினேஷன் எல்லாமே 0 மாறிச்சு. ஏன்னா 1 × 0 0, 1 × 0 0, 1 × 0 0, 0 × 0 0. அதாவது நீங்கள் இன்ட்டுன்னு பார்க்காம உங்கள் லாஜிக்கல் கேட் ஆப்ரேஷனாக பாருங்கள். லாஜிக்கல் கேட் ஆப்ரேஷனில் அவுட்புட் எப்போ ஆன் ஆகும்? ஏ இன்புட்டும் பி இன்புட்டும் ஹையில் இருந்தால் தான் அவுட்புட் ஆன் ஆகும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா செகண்ட் இன்புட் 16 பிட்லேயுமே செகண்ட் இன்புட் 0 லோவாக தான் இருக்கும். அப்போ அவுட்புட் எல்லாமே லோவாக தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல கண்டினியூஸாக நான் ஆனில் வச்சிடுறேன். இப்போ இங்கே இன்புட்டை மாற்றுறேன். ஒரு இன்புட் நான் இப்போது என்டர் போட்ட உடனே என்ன ஆகுது? அவுட்புட் ஹை ஆகுது. ஸோ இந்த இடத்துல 1 கொடுக்குறேன். அவுட்புட் ஹை ஆகுமா லோ ஆகுமா? லோ தான் ஆகும். ஏன்னா மேலே சோர்ஸ் ஏல 0. ஸோ இப்போ இங்கே 1 கொடுக்குறேன். இப்போ என்ன ஆகும்? அவுட்புட்டு ஹை ஆகும். ஏன்னா சோர்ஸ் ஏவும் 1, இப்போ நான் சோர்ஸ் பி 1 கொடுக்குறேன். அதனால் இன்புட் 1A 1, இன்புட் பியும் 1, ஸோ அவுட்புட் 1. ஸோ இதுதான் லாஜிக்கல் ஆப்ரேஷன் அண்ட் லாஜிக் ஆப்ரேஷன். ஓகே. ஸோ 2 பிட்டும் எப்போ ஹை ஆகுதோ அப்போ தான் அவுட்புட் ஹை ஆகும். அதுதான் அண்ட் ஆப்ரேஷனோட ரூல்ஸ். இங்கே 0 வருது பாருங்கள். ஸோ இப்போ இங்கே 0, இங்கே 1 கொடுக்குறேன். ஸோ 0 1 அப்படின்னாலும் 0 தான், 1 0 அப்படின்னாலும் 0 தான். ரெண்டுமே 1 1 இருந்தால் தான் 1ன்னு வரும். ரெண்டுமே 0 0னாலும் 0 தான் வரும். இதுதான் பிட்வைஸ் அண்ட் ஆப்ரேஷன். ரைட். இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஸோ ரெண்டுத்தையும் 0 மாற்றிட்டேன். ஹோல் வேல்யூ எல்லாத்தையும் 0 சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அண்டு இருக்குது, நாட்டு பார்த்தாச்சு. ஆனால் நேண்டு இருக்கா? இல்லை. ஸோ இப்போ நேண்ட் ஆப்ரேஷன் எப்படி கொண்டு வர்றது? ஸோ அண்டு ப்ளஸ் நாட், அண்டோட அவுட்புட்டு தான் எடுத்து ஒரு நாட் ஆப்ரேஷன் பண்ணிங்கன்னா அது நேண்டு கேட்டால் மாறும். ஓகே. ஸோ அண்டு ஆப்ரேஷன் இங்கே இருக்குது. இதுக்கு பேரலாக இன்னொரு இன்ஸ்ட்ரக்ஷன் நான் போட போகிறேன். அது நாட் ஆப்ரேஷன். இதுக்கு எந்த இன்ஸ்ட்ரக்ஷன் நான் கொடுக்க போகிறதில்ல, எந்த இன்புட்டும் கொடுக்க போகிறதில்ல. கொடுக்குறதா இருந்தால் கூட இதே இன்புட்டை நான் கொடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ இதே இன்புட்டை இங்கேயும் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இங்கே ஏ இன்புட் 0, இந்த இன்புட் ஏ B3 கோலன் 0, இன்புட் பி B3 கோலன் 1. இங்கே சோர்ஸ் வந்து B3 கோலன் 2, டெஸ்டினேஷன் B3 கோலன் 2ல் இருக்குது. இது வந்து அண்டு கேட்டோட அவுட்புட். இந்த அண்டு கேட்டோட அவுட்புட்டுக்கு ஒரு நாட் ஆப்ரேஷன் பண்ணோன்னா அதுதான் நமக்கு ஒரிஜினல் நேண்டு கேட்டால் அமையும். ஸோ இப்போ நாட்டோட இன்புட் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன வரும்னா B3 கோலன் 2ஆக இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் தெளிவாக உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் சொல்லணும்னு விருப்பப்படுறேன். என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாத்தையும் டெலிட் பண்ணிடுறேன். ஓகே. டெலிட் பண்ணிவிட்டு இங்கே நான் கொடுக்குறேன் I கோலன் 1. இது ஃபஸ்ட்டு வேர்ட் அட்ரஸ். இது I கோலன் 3. இது செகண்ட் வேர்ட் அட்ரஸ். அவுட்புட் வந்து O வேண்டாம், B3 கோலன் 0ல் கொடுக்குறேன். ஸோ அண்டு கேட்டோட அவுட்புட்டை எடுத்து நாட் கேட்டுக்கு இன்புட்டாக கொடுக்குறேன். ஸோ நாட் கேட்டோட அவுட்புட்டை O கோலன் 2ல் சேவ் பண்ணுறேன். ஸோ டவுன்லோட் கொடுக்குறோம். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்தவித இன்புட்டும் தேவையில்லை, எல்லாமே டாகுலாக நான் எடுத்துக்கிறேன். ஏன்னா இதில் 16 டைரெக்டாக இன்புட்டே நான் எடுத்துக்கிறேன். ஓகே. இதில் எந்த பிட் அண்ட் ஆப்ரேஷன் எப்படி போட்டால் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ எப்படிலாம் பண்ணால் ஈஸியாக இருக்கும்னு பார்த்து உங்களுக்கு இப்போ ட்ரைனிங் பண்ணும்பொழுது எனக்கு தோன்ற ஐடியாவை உங்களுக்கு நான் ப்ராக்டிக்கலாக போட்டு அப்பப்போ தோன்றதை அப்பப்போ உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன். ஓகே. அதனால தான் வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகும். ரைட். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் பண்ணிவிட்டேன், ரன் பண்ணுறேன். இப்போ இங்கே ரன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எல்லா அவுட்புட்டும் ஆனில் இருக்குது. ஏன் எல்லா அவுட்புட்டும் ஆனில் இருக்குது? ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஏ இன்புட் ஏ, அதாவது இது எல்லாமே சோர்ஸ் ஏ, அண்டு கேட்டோட இன்புட் 1 சோர்ஸ் ஏ, இது அண்டு கேட்டோட இன்புட் 2 சோர்ஸ் பி. ஸோ அவுட்புட் வந்து
B3:0 இருக்குது, அது எல்லாம் 0வாக இருக்குது. இதை நான் இங்கே ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ பைனரி, ஸோ B3:0 எல்லாமே 0. அந்த B3:0வை நாட்டுக்கு நான் இன்புட்டாக கொடுத்துருக்கேன். இந்த நாட்டை என்ன பண்ணோம், இங்கே இன்புட் இருக்கிறத அப்படியே காம்ப்ளிமெண்ட் பண்ணி டெஸ்டினேஷன் அவுட்புட்டில் கொடுத்துட்றேன். எல்லா அவுட்புட் ஆன் ஆகுது. ஸோ இப்போ பாருங்கள், ஸோ சாரி எல்லாம் தப்பு பண்ணிட்டேன், டாகுலாக வச்சுருந்தா தான் புரியும். ஸோ இதை நான் ப்ரோக்ராம் மோட் சேஞ்ச் பண்ணுறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், எல்லாம் டாகல் மோடுக்கு மாற்றிட்டு வரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு 6 இன்புட்டை மட்டும், அதாவது 0 to 6, ஸோ டோட்டலாக 7 இன்புட் மட்டும் நான் டாகலில் மாற்றிருக்கேன். அதை யூஸ் பண்ணி உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி காட்டுறேன். இப்போது சோர்ஸ் A 0, சோர்ஸ் B 0, உங்களுக்கு அவுட்புட் அண்டு கேட்டோட அவுட்புட் B3:0/0 0. ஸோ இதோட இந்த பிட்டு தான் உங்களுக்கு நாட் கேட்டுக்கு இன்புட்டாக போகுது. இதை காம்ப்ளிமெண்ட் பண்ணால் அவுட்புட் 1, அந்த அவுட்புட் எங்கே கொடுத்துருக்கேன் O:2. ஸோ இந்த பிட்டு உங்களுக்கு ஆனில் இருக்குது. இப்போ A 0 B 1 அதை ஆன் பண்ணோம்னா A 0 B 1 A 0 B 1னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், B 1னா அவுட்புட் 0 தான். ஸோ அந்த அவுட்புட் ஸ்டில் உங்களுக்கு ஆனில் இருக்குது. ஏன்னா இது NAND கேட், அண்டு கேட் கிடையாது, NAND கேட். அண்டு கேட்டில் 0னா NAND கேட்டில் 1. ஓகே, இப்போது A 1 B 0 அப்பயும் அதாக இருக்கும். ஸோ ரெண்டுமே 1 மாறும்பொழுது தான் இந்த அவுட்புட் ஆஃப் ஆகும். அண்டு கேட்டில் 2 இன்புட்டும் ஹையாக இருந்தால் தான் அவுட்புட் ஆன் ஆகும். NAND கேட்டில் 2 இன்புட்டும் ஹையாக இருந்தால் அவுட்புட் ஆஃப் ஆகும். ஸோ புரியுதுங்களா? ஸோ ரெண்டுமே 0 வந்தால் அவுட்புட் ஆன், ஏதாவது ஒன்று ஹை ஆனாலும் அவுட்புட் ஆனில் தான் இருக்கும். ரெண்டுமே ஹை ஆயிடுச்சுன்னா அவுட்புட் ஆஃப். ஓகே, தட்ஸ் ஆல். ஸோ இதுதான் NAND கேட். உங்களுக்கு டைரெக்டாக ப்ராக்டிக்கலாக ஒரு இன்புட்ஸில் போட்டு உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே, ரைட். ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மாதிரி தான் மற்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸாக இருக்கும். தட் மீன்ஸ் ஆர், நார், XOR, XNOR. ஸோ இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்னவாக இருக்குன்னா ப்ரோக்ராம் கண்ட்ரோல். ஓகே, ப்ரோக்ராம் கண்ட்ரோல் நம்ம பார்ப்போம். ஸோ அது வரைக்கும் உங்களிடருந்து நான் விடைபெறுறேன். ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நம்மளோட சேனலை பற்றி இன்ட்ரோ கொடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், டவுட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எனக்கு டைம் கிடைக்கும் பொழுது ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ.